ஸோ நான் இந்த பாய்லிங் பாயிண்ட் அண்ட் சால்யூபிலிட்டி சாப்டரில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதே பாயிண்ட்ஸை தான் ஞாபகம் வச்சுக்கணும். பாய்லிங் பாயிண்ட் வந்து எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, வெதர் இஸ் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் எதுவாக இருந்தாலும் யூ ஹவ் டு லுக் ஃபார் தி ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ். என்னென்ன? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா, அயனிக் கேரக்டரா, காம்பவுண்ட் வந்து அயனிக் காம்பவுண்டா, கோவலன்ட் காம்பவுண்டா, ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் செயினா, பிரான்ச்சடு செயினா, அண்ட் மோலார் மாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மோலார் மாஸ் வந்து அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கான்னு. இஸ் lower homologues will have less boiling point than higher homologues. அதில் ஹைட்ரோகார்பன் பார்ட் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஹைட்ரோகார்பன் பார்ட்னா இந்த CH3, CH2, CH2, CH2 இருக்குல்லையே, அந்த பார்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால், if it is only the hydrocarbon part is more அப்படின்னா that will have more boiling point. That is, it is related to the molecular mass. So intermolecular hydrogen bonding நமக்கு classical example வந்து water. So if you see, you remember water, so water forms intermolecular hydrogen bonding, therefore it has got more boiling point. அதே மாதிரி தான், if you can identify in any compound whether it is forming hydrogen bonding, then it will have more boiling point as compared to the other compounds. But நம்ம இந்த ஆல்கஹால் aldehydes, ketones and carboxylic acidல வந்து இந்த மாதிரியான பாய்லிங் பாயிண்ட் எப்படி மாறுறதுன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு we have this carbonyl குரூப்பினுடைய polarity நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம carbonyl குரூப்பினுடைய polarity வச்சு தான் நம்ம வந்து we will be judging the boiling point of the for example, boiling point will be directly proportional to the molar mass. Directly proportional to the molar mass. So அந்த வகையில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா alcohol வந்து you will have intermolecular hydrogen bonding இருக்கும். Alcohol will have more boiling point than other carbonyl compounds like ketone, ester, அந்த மாதிரி other carbonyl compounds, and then followed by alkanes. Alkanes வந்து less polar-ஆ இருக்குது. So this is less polar. அதனால இதோட intermolecular force of attraction வந்து very weak van der Waals force of attraction இருக்கிறதுனால இதோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும். கார்பனைல் காம்பவுண்டில் வந்து you will have this type of charge separation இருக்கிறதுனால ஆல்கேனை விட அதர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து மோர் போலாராக இருக்கும். அதனால இதோட இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் will have more boiling point when compared to the corresponding alkane. And ஆல்கஹாலில் வந்து you will have the hydrogen bonding. ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இதில் வந்து you will have most boiling point. Intermolecular hydrogen bonding plus water கூட போட்டனால வாட்டர்லையும் பாய்லிங் பாயிண்ட்டாக வாட்டர்லையும் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுனால it will have more boiling point. And carbonyl குரூப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், one carbonyl group can interact with the other carbonyl group like this. So you have this minus here and plus here. So this can interact with the minus of the other carbonyl group, another carbonyl group like this. So எந்த கார்பன் குரூப்பாக இருந்திருந்தாலும் you will have of course this interaction will be very weak. ஏன்னா இந்த சார்ஜ் செப்பரேஷன் வந்து டிஸ்டிங்க்ட் சார்ஜ் செப்பரேஷன் கிடையாது. கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால இந்த பை பாண்ட் இதுக்கு will be attracted more towards oxygen, so it will develop a del negative charge and therefore carbon will develop a del positive charge depending upon இது கீட்டோனா இருக்கா, ஆல்டிஹைடா இருக்கா, இல்லை கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கான்றதை பொறுத்து இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். கீட்டோன் பார்த்துட்டேன்னா 2 ஆல்காயில் குரூப் இருக்கும். இங்கே 2 ஆல்காயில் குரூப் வந்து 2 இண்டக்டிவ் எஃபெக்டை கொடுத்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போது வந்து இந்த சார்ஜ் செப்பரேஷன் டிஸ்டிங்க்டாக இருக்காது. அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து வீக்காக இருக்கும். ஆல்டிஹைடு எடுத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஆல்காயில் குரூப்பு தான் இருக்கும். அப்போது கீட்டோனை விட அதில் வந்து கம்மியான ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால கார்பன் வில் பி மோர் பாசிட்டிவாக இருக்கும் அதில். அப்போ வந்து இந்த 2 ஆல்டிஹைடுக்கு நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கீட்டோனோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் தி பாய்லிங் பாயிண்ட், யூ வில் ஹேவ் aldehyde will have more boiling point because the carbocation is less stabilized, followed by ketone and then followed by carboxylic acid. Carboxylic acid வந்து ரெசனன்ஸும் ஆப்ரேட், இண்டக்டிவ் எஃபெக்டும் ஆப்ரேட் ஆகிறதுனால 2 எஃபெக்டும் ஆப்ரேட் ஆகிறதுனால இது வந்து that carbocation will be more stabilized, therefore a boiling point will be in this order. Boiling point இது ஜெனரல் ட்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ.
எந்த காம்பவுண்டு கொடுக்குறான்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீ அதை எழுதிக்கணுங்க. ஸோ தட் இஸ் அபவுட் த பாய்லிங் பாயிண்ட். அயனிக் காம்பவுண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு ஆர்கானிக்கில் வராது, இன்ஆர்கானிக்கில் தான் வரும். அதை நான் அந்த ஃபெஜான்ஸ் ரூல் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏன்றதை வச்சு கண்டுபிடிக்கணும். இஃப் த காம்பவுண்ட் இஸ் மோர் சிக்மா வேல்யூ அப்படின்னா மோர் கோவலண்ட், லெஸ் சிக்மா வேல்யூனா லெஸ் கோவலண்ட் ஆர் மோர் அயனிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சுட்டு we can find out boiling point. அது இதில் வராது. Straight chain compound will have more boiling point than branched chain compound. So if you look at straight chain like this, இந்த மாதிரி ஒரு pentanal, hexanal, heptanal, இந்த மாதிரி straight chain எடுத்துட்டோம்னு சொன்னால் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். although it is a weak interaction will be more. van der Waals interaction இருந்தால் கூட will we have more van der Waals force of attraction இருக்கிறதுனால இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும் when compared to the lower branched chain. branched chainல வந்து surface area கம்மியாக இருக்கிறதுனால interaction will be less. Therefore straight chain compounds aldehydes will be having more boiling point when compared to branched chain aldehydes, ketones and carboxylic acids and so on. So that is the relationship between straight chain and branched chain. அதே மாதிரி ஹைட்ரோகார்பன் பார்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, ஹைட்ரோகார்பன் பார்ட்னா என்ன அர்த்தம்? when you compare methanal, ethanal, propanal, butanal அப்படின்னு கம்பேர் பண்ணேன்னு சொன்னேன்னா, ஸோ methanal will have obviously less boiling point when compared to ethanal and propanal and so on. So hydrocarbon part வந்து ஜாஸ்தியாக இந்த நான் போலார் நேச்சர் ஜாஸ்தி ஆகிடும். For example, you have HCHO, அதுக்கப்புறம் CH3 CHO, அதுக்கப்புறம் CH3 CH2 CH2 CHO. So if you keep on higher up the homologous series மேலே போக ஹைட்ரோகார்பன் பார்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பன் பார்ட் ஜாஸ்தியாக இதில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தது அப்படின்னு சொன்னால் மோலார் மாஸ் அதிகமாக இருக்கிற காம்பவுண்டுக்கு you will have more boiling point. Boiling point is directly proportional to the, so that is about the boiling point. Solubility also can be directly correlated with the boiling point. அதே ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம இங்கே பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான். ஸோ if it is more ionic, more soluble. Straight chain will be less soluble than branched chain. Branched chain will be more soluble. Increased hydrocarbon content. Whenever we say solubility, solubility வந்து நம்ம வாட்டரை பற்றி தான் நம்ம by default மென்ஷன் பண்ணுவோம். Unless otherwise it is stated the solvent is going to be a water. So hydrocarbon content அதிகமாக இருந்ததுன்னா solubility குறைஞ்சிடும். Therefore இதே காம்பவுண்ட் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா formaldehyde will be more soluble than propanaldehyde, because propanaldehydeல வந்து hydrocarbon content அதிகமாக இருக்கிறதுனால it will have less solubility when compared to formaldehyde. இது வந்து ஹைட்ரேஷன் என்தால்பி, லேட்டிஸ் என்தால்பி, இது பி பிளாக் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர், இது நம்ம ஆல்கஹால் சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, அது உனக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சிஜன் ஷுட் பி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது நெகட்டிவ் சார்ஜ் அதில் இருக்கணும். Aldehyde will have more tendency to form hydrogen bonding than ketones than carboxylic acid because of the stabilization of the carbocation in the carbonyl group. Okay. So the general points regarding boiling point and solubility. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம aldehydes and ketonesக்கு எப்படி அது அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். Generally aldehydes and ketones, they will have more boiling point than carboxylic acids because of this carbocation charge வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். And the boiling point of aldehydes and ketones will be greater than that of the corresponding hydrocarbons. For example, methanol and methane compare பண்ணா obviously methanol will be have more boiling point. எதனால? Because methanolல வந்து charge separation இருக்கிறதுனால the intermolecular force of attraction will be very strong. Electrostatic force of attraction stronger இருக்கும். Therefore it will have more boiling point when compared to methane. அதே மாதிரி ketone எடுத்துட்டேன்னா when you compare it with the propane ஓட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சார்ஜ் செப்பரேஷன் இருக்கிறதுனால
இந்த ரெண்டு கீட்டோன் மாலிக்யூலுக்கு நடுவில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் when compared to propane. So any hydrocarbon will have less boiling point compared to the aldehydes and ketones because of dipole-dipole interaction, increased intermolecular force இந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ greater the intermolecular force of attraction, greater will be the boiling point. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஐசோமெரிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ப்ரோபனால் அண்ட் ப்ரோபனோல், ப்ரோபனால் அண்ட் ப்ரோபனோலில் பார்த்தீங்கன்னா ஐசோமெரிக்காக இருக்கிறதுல இந்த ஹேவ் சேம் பாயிலிங் பாயிண்ட், சேம் மெல்டிங் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னால் பார்த்தோம் ஆல்டிஹைடு வந்து இன் ஜென்ரல் வில் ஹேவ் மோர் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து ketones will have higher boiling point when compared to aldehydes because of the dipole moment value வந்து கீட்டோனுக்கு இங்கே அதிகமாக இருக்கும். See the net dipole moment of ketone when compared to the corresponding isomeric aldehydes, ketones will have more boiling point. Solubility முன்னால் சொன்ன மாதிரி lower members வந்து they are more soluble because of less molecular mass and less hydrocarbon content இருக்கிறதுனால they are and charge separation distinctா இருக்கிறதுனால they will be more soluble in water when compared with higher homologues, that is propanal, pentanal, hexanaloட கம்பேர் பண்ணும்போது மீத்தனால், ஈத்தனாலோட solubility வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரோபனோன், பியூட்டனோனோட solubility வந்து it will be higher than that of pentanone, hexanone, it will be more. கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ இட் அகெயின். ஸோ இப்போ இதில் இஃப் யூ டேக் அ which hydrogen bonding oxygen is electron rich. இப்போ இங்கே இதே ஹைட்ரஜன் பாண்டிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். சப்போஸ் இஃப் யூ டேக் அ கீட்டோனில் உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் வந்துடும். நவ் இஃப் யூ ஆட் அ காம்பவுண்ட், சே வாட்டர் இங்கே போடுறோம் அப்படின்னு சொன்னோம், வாட்டர் சால்யூபிலிட்டி செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுனால இந்த ஓவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். It can retain this negative charge because this carbocation can be stabilized through this. Therefore இது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுனால it can form a good hydrogen bonding with say water or any other molecule. ஸோ அதே மாதிரி if you look at aldehyde வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ், ஓவில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்டிங்க்டாக இருக்காது. ஏன்னா இந்த கார்போகேட்டையான் வந்து கீட்டோனோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலைஸ் ஆகலை, அந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகலை. அதனால இந்த டபுள் பாண்ட் will be oscillating between carbon and oxygen. Therefore this negative charge on this oxygen is less available when compared to the negative charge on the oxygen in ketone. In ketone the negative charge is more available because of ரெண்டு inductive effect. இங்க negative charge on oxygen is less available due to ஒரே ஒரு inductive effect. Therefore இந்த ஆக்சிஜனால அந்த அளவுக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியாது, ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு. ஸோ தட் வில் பி அ டிஃபரன்ஷியேட்டிங். therefore ketone oxygen is electron rich. Therefore it can form a very good hydrogen bonding. Therefore it will be more soluble when compared to aldehydes. And therefore and solubility ஆகிறதுனால ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கிறதுனால பாயிலிங் பாயிண்ட்டும் அதுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ்டு ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு மோலார் மாஸ் இருந்ததுன்னு சொன்னால் சால்யூபிலிட்டி குறைஞ்சி போயிடும். ஹைட்ரோகார்பன் இஸ் நான் போலார் இல்லையா, தேர்ஃபோர் இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சால்யூபிலிட்டி இன் வாட்டர் வில் பி வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு இருக்கும். பட் தே வில் பி சால்யூபிள் இன் தி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் லைக் குளோரோஃபார்ம், கார்பன் டெட்ராக்ளோரைட், பென்சீன், pyridine, petrol, kerosene, இதெல்லாம் வந்து they will be more soluble. Okay, so that is the boiling point and melting point. Well order வந்து it is okay. You know ketones எல்லாம் they have distinct smell இருக்கும். nail polish removerலாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. so you will know that ketones lower homologues will have sharp smell இருக்கும். higher homologuesக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது. like say vanillin, cinnamaldehyde இந்த மாதிரி பெரிய காம்பவுண்ட்ஸ், ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸுக்கெல்லாம் மட்டும் we will have more இருக்கும். that is about